தாய் கழுவி படம் இந்த வருஷத்தோட பெஸ்ட் அவார்ட் படம் அப்படின்ட்டு சொல்லலாங்க. ஏன்னா ஒரு ஒரு சீனுமே அது ராதிகாவா அப்படின்ட்டு நாமளே யோசிக்க வைக்க தோணி இருக்குது அந்த படத்துல. ஒன்னொன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே முருகர் பாட்டுல ஆரம்பிச்சு, அடுத்து எம்ஜிஆர் பாட்டுல ஆரம்பிச்சு, கடைசியா ரஜினி பாட்டை வந்து ரஜினி சாங்ஸ்ல வந்து கமல் சாங்ஸ்ல வந்து ரஜினி சாங்ஸ்ல வந்து கடைசியா திருப்பியும் முருகரை காமிப்பாங்க பாருங்க. அந்த சீன் வரைக்கும் பெஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தாய் கிழவி வந்து ஒரு உண்மை பூர்வமான, ஒரு உணர்வு பூர்வமான, ஒரு அழகிய பூர்வமான, ஒரு கிராமவியல் பூர்ணமான அவ்வளோ என்ன ஒரு படம் பண்ண முடியுமோ, அவ்வளோ ஒரு அழகியலா ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சீரியஸ்லி சிவகுமார் முருகேசன் வந்து இஸ் அ டெபியூட் டைரக்டர். ஆனா இது டெஃபினெட்லி என்னால நம்ப முடியலங்க. டெபியூட் டைரக்டர் வந்து இப்படி எடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இப்படி ஒரு படம் வந்து ஒரே படம் தமிழ் சினிமால வந்து இப்படி ஒரு பேர் வரும் அப்படின்றதெல்லாம் அனுபவிச்சு நடிச்சிருக்காங்க ஒரு ஒரு சீனும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க வர சீன்ஸ் எல்லாமே நான் எங்கேயுமே சலுப்பு தட்டல. ஏதாச்சும் ஒரு இது கிழக்கே பக்கம் ரயில்ல சும்மா யதார்த்தமா தான் நடிச்சிருப்பாங்க. ஆனா இதுல ஒன்னொன்னு பார்த்து பார்த்து நடிச்சிருக்காங்க ஒரு ஒரு சீனுமே ராதிகா. என்ன சொல்றேன்னா, நீங்க மலையாள படத்துலலாம் டிஃப்ரெண்ட் ஜானர்ல நெறைய படம் பார்த்துருப்போம். இப்ப தமிழ்ல இப்படி ஒரு படம் வருது அப்படின்னா, ஒரு சில ஆடியன்ஸ்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இது வந்து ஓடிடில பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் வந்து கொண்டாடலாம் அப்படின்னு வந்து முடிச்சுக்குவாங்க. ஆனா, இன்னைக்கு இத்தன ஆடியன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த படத்தோடைய தரங்க. அடுத்து முனிஷ்காந்த் பாத்தீங்கன்னா அவங்க கடைசி ஒரு ஒரு இது வரையுமே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தன வாட்டி இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி வீட்டில் படுத்ததாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, அந்த முனிஷ்காந்த் வந்து மறைமுகமாக அந்த பாட்டியை தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ராதிகா தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தோட தரம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஒரு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து பண்றாங்க. ஏன்னா சீரியஸா சொல்றேங்க. எந்த ஒரு இடத்துலயுமே எனக்கு போர் அடிக்கவே இல்லங்க படம். படம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு இடத்துல கூட போர் அடிக்கல. போர்ன்ற பேச்சுக்கு கூட இடம் இல்ல. நீங்க அடுத்தடுத்த சீன்லாம் வந்து இந்த சீன் தான் வரும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் பிரெடிக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஆனா அது அன்பிரெடிக்டபிளா நெறைய சீன் வருதுன்றது தான் ஆச்சரியமே. அடுத்து இன்னொன்னு அந்த இன்டர்வல் வரைக்குமே ஒரு ஃபேமிலியில நடக்கிற சுச்சுவேஷன் அப்படியே எடுத்து காமிச்சிருக்கிறாரு டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல டைரக்டருக்கு இந்த தாய் கிழவி. ஏன்னா நம்மள யோசிக்க வச்சிருக்காங்க. நீங்க ட்ரைலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் ட்ரைலர் மாரி தான் போகும். ஏதோ ஒரு காமெடி படம் அப்படின்னு தான் நான் அந்த ட்ரைலர வந்து பார்த்துட்டு வந்தேன். ஆனா படம் பார்த்தா வேற மாரி பண்ணியிருக்கிறாருங்க. சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. ஏன்னா ராதிகா மேடம்லாம் உண்மையாலுமே நடிக்கல வாழ்ந்துட்டாருங்க சீரியஸா. அருள்தாஸ் ஆகட்டும், சிங்கம்புலி ஆகட்டும், பாலாக் ஆகட்டும், இவரு முனிஷ்காந்த் ஆகட்டும், 4 பேருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. டெஃபினட்டா வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்க கேரக்டர் டிசைன்ஸ்லாம் அவ்ளோ சூப்பரா இருக்கு. ப்ராஸ்தெடிக் மேக்கப்லாம் போட்டு, இது ராதிகா மேடமான்னு பார்க்குற அளவுக்கு அவ்ளோ ஆச்சரியமா அவங்கள வியந்து பார்க்க தான் தோணுது. ஏன்னா, அவங்க வந்து ஒரு சில சீன்லாம் அவங்க பேச மாட்டாங்க. ஒரு செய்கையிலேயே ஒண்ணு பண்ணி காட்டுவாங்க. அவங்க பண்ணி காட்டுற அந்த சீன்லாமே, ஒரு ஒரு வயசான பாட்டி வந்து எப்படி அந்த தோற்றத்துல இருக்கும்போது அவங்க ஒரு செய்கை பண்றாங்களோ, அந்த செய்கையே ஒண்ணு விடாம எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்கள அவங்களே தாழ்த்தியும் நடிச்சிருக்காங்க. அவங்க அவங்கள உயர்த்தியும் நடிச்சிருக்காங்க. இந்த மாரி நெறைய சீன் வந்து ராதிகா மேடம் வந்து எவாலுவேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒன் மேன் ஆர்மி தான் அந்த படம் ஃபுல்லாவுமே அப்படின்னு இருக்கலாம். கேரக்டர் அவங்க கடைசி வரைக்குமே எல்லாம் ஆக்சுவலா இப்ப மருமக எப்படி இருக்காங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க, எடுத்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் மருமகளை. அதே மாதிரி ஒன்னொன்னும் ஒரு ஒரு ரோலும் அவங்க அவங்களுக்கு கொடுத்த ரோல சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிடலாம். இன்னொன்னு சிங்கம்புலி சார். ஆக்சுவலா கமல் ஃபேனா இருக்கிற எல்லாத்துக்குமே சிங்கம்புலி சாரை வந்து கண்டிப்பா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவருடைய அந்த கோர்ல வந்து பார்த்தோம்னா சாமி கும்பிட்டுட்டு இருப்பாரு, நெத்திக்கு நீர் வைப்பாரு, அவர் செஸ்ட்ல வந்து கமல் சாரை வந்து வரைந்து வச்சிருப்பாரு, அங்கேயும் நீர் வைப்பாரு. கேட்டதுக்கு இவரும் ஆண்டவர் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கமல் சாருடைய பாடல்கள் வந்து ஒவ்வொன்றா மாத்தி மாத்தி போடுறது, இந்த மாதிரி நிறைய காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு காமெடி படம்னா நம்ம என்ன ஒரு கிரிஞ்சு காமெடி ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஒரு லைட்டா தூவி விட்டோம்னா அது ஒரு காமெடி படம் அப்படின்னு வந்து சொல்லிடுறோம். ஆனா இந்த படத்துல காமெடி சீனுக்கு கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஹாஸ்பிட்டல்ல முனிஷ்காந்த் கிட்ட 3 பேரும் கேட்பாங்க பாருங்க, பாலா, சிங்கம்புலி. அது வந்து எனக்கு பர்சனலா எனக்கு கனெக்ட் ஆனது அப்படின்ட்டு சொல்லலாம். எனக்கு அதுல நிறைய டைலாக்ஸ்லாம் வரும். அவர் சொல்லுவாரு, இந்த இந்த மாதிரி தான் இருக்கும், இப்ப இப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்றது டைலாக்லாம் எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆகிருக்குதுங்க. அது சொல்ல விரும்பல, இருந்தாலும்
பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1000 காமெடி படம் எப்படி வேணா கூட எடுத்துடலாம், எவ்வளவு கிரிஞ்சுத்தனமான கூட எடுத்துடலாம். ஆனா யோசிச்சு பொறுமையா கதை எழுதி அந்த கேரக்டர் அந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த கேரக்டரோட நம்மள கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மூவி வந்து பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் சேலஞ்சுனே சொல்லலாம் அந்த படம். ஏன்னா அந்த சேலஞ்சை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க சிவகுமார் முருகேசனும். அவ்வளோ சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அது மாதிரி லாஸ்ட் சீனு கடைசி வரைக்குமே அந்த பெட்ல படுத்ததுல இருந்து ராதிகா என்னன்னு மூணு மூணுன்ட்டு விரலாட்டுவாங்க, 3ல 1 அப்படின்ட்டு விரலாட்டுவாங்க. கடைசி சீன்ல அது எதனால அது காமிச்சேன் அப்படிங்கும் போது அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பாருங்க, அது சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த தாய் கிழவி படுத்த உடனே அது அவங்க பேர் என்ன இதுல பொண்ணு தாய் படுத்துட்டாங்க, பொண்ணு தாய் சாவ போறாங்கன்ட்டு அந்த பையன் சொல்றதாகட்டும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த பையன் வந்து பொண்ணு தாய் வந்து வட்டி வாங்க வரா அப்படின்னு சொல்றதாகட்டும், எல்லாமே சூப்பரா இருந்தது. சொல்றதுக்கு சான்ஸ் இல்லை. முனிஷ்காந்த் சார், அவரை ஸ்பெஷல் மென்ஷன். முனிஷ்காந்த் சார் அண்ட் பாலசரவணன், இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அருள்தாஸ், யா 3 பேர், அருள்தாஸ், முனிஷ்காந்த் சார், பாலசரவணன், இவங்க எல்லாமே வந்து ரொம்ப பண்ணியிருக்காங்க. இன்னொன்று முத்துக்குமார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, சார்பட்டா பரம்பரையில எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவரோட ஆக்டிங்ல ஒரு ரியாலிட்டியான இருந்துச்சு, ரியாலிட்டி சேலஞ்ச் அவங்க கேரக்டர் எல்லாமே. கடைசி சீனு அந்த பொண்ணுங்க மட்டும் உள்ள வாங்க அப்படின்ட்டு சொல்லுவா அப்படி பாருங்க, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பல்லாங்குழி வச்சு, இந்த பல்லாங்குழியை வச்சு எனக்கு சீதளமா வந்ததே இந்த பல்லாங்குழி தான் அப்படின்ட்டு சொல்ற கனெக்ட் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருக்குது இந்த படத்துல. ஏன்னா அந்த கேரக்டரை டிஃபைன் பண்ற விதமே வந்து பார்த்தோம்னா எல்லா ஃபேமிலிக்குள்ளேயும் கனெக்ட் ஆகுங்க. இப்போ ஒவ்வொரு ஃபேமிலிலையுமே நம்மள இந்த மாதிரி வந்து இருப்பாரு. டயலாக் ரைட்டர் யாருன்னு தெரியலங்க. டயலாக் ரைட்டருக்குலாம் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணும். அவர் நேர்ல இருந்தாருன்னா அவரை வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்படி ஒரு டயலாக் கூர்மையான ரைட்டிங்ல எழுதி இருக்கிறாருங்க. இந்த டயலாக்ஸா இருக்கட்டும், இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு டயலாக் இருக்கும் பாருங்க, அந்த டயலாக் ஒர்க் பண்ண விதமே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. சீரியஸ்லி ரைட்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இது வந்து காமெடி படமா இல்லாம சிந்திக்க வைக்கிற படமா வந்திருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். கடைசியா லேடிஸ்க்காகட்டும் ஜென்ஸ்க்காகட்டும் ஒரு சிந்திக்க வைக்கிற படமா இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். நகையை வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல அந்த சீனு. அந்த சீனை டிஃபைன் பண்ண விதமே நான் ப்ரெடிக்ட் பண்ணவே இல்லை. அந்த சீனெல்லாம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சீன் அது. ஆனா அந்த சீனை பார்த்தோன்னே லைட்டா நான் கிளாப் தட்டிட்டேங்க அந்த சீன்ல. மற்றவங்க யாரோ தட்டினாங்களோ இல்லையோ, நான் அந்த சீனை பார்த்து கிளாப் தட்டிட்டேன். அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த பண்ணதுக்கு கூட அவங்க ஒரு எக்ஸ்பிளேஷன் ஒன்று கொடுப்பாங்க பாருங்க. எனக்கு மிஞ்சி மிஞ்சி போனா என்ன, இப்போ இந்த நகையெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து கொடுக்குற அந்த சீன்லாம் பார்க்கும்போது ராதிகா மேடமோட அந்த தன்மையே அவ்வளோ சூப்பரா இருக்கும். நான் வந்து அடக்க விரும்பலைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த படம் அப்படின்ட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கடைசி சீன்ல இது பொண்ணுங்களை மட்டும் கூப்பிட்டு அந்த பர்சனலாக அந்த பெட்டை ஓப்பன் பண்ணி காமிப்பா அப்படி பாருங்க, அந்த சீனெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பெண்களுக்கு கருத்து சொல்லுவா அப்படி பாருங்க, அதில் சொல்லாமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். இது படைத்தல் காத்தல் அழித்தல் வந்து பசங்க ஆம்பளை தெய்வம் இருக்கும்போது கல்வியா செல்வமா வீரமான்ட்டு மறைமுகமா பெண் தெய்வத்தை வணங்கிட்டு நம்ம படிக்கிறதுக்கு வேலைக்கு போறதாகட்டும், படிக்கிறதாகட்டும், வீரத்தலையாகட்டும், ஏன் பெண் தெய்வத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்ற கருத்து, மறைமுகமா சொன்ன கருத்தும் ஹேட்ஸ் ஆஃபா இருந்தது இந்த படத்துல.